துபாய்ல ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா வர்ற கேள்வி என்னன்னா, "துபாய் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது?" அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம அத பத்தியெல்லாம் இன் டீட்டெயில்டா கதைக்க போறதில்ல. டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம கதைக்க போற விஷயம் என்னன்னா, நாஃப்கோல வந்துட்டு சில வேக்கன்ஸீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் ஒரு 2 ரீல் போட்டிருந்தேன். அந்த 2 ரீலுக்கு பிறகு எனக்கு எக்கச்சக்கமான மெசேஜஸ் வர ஆரம்பிக்குது. அ வேற ஏதாச்சும் வேக்கன்ஸி இருக்குதா? அப்படின்னு சொல்லி கேட்டு, இன்னைக்கு நான் வந்துட்டு நாஃப்கோல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எல்லா வேக்கன்ஸிய பத்தியுமே டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெறைய ஜாப் அப்டேட் வந்துட்டு நம்ம சேனல்ல வரும். ஸோ, அத செக் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோவ லைக் போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவ இல்லன்னா, தேவைப்படுற நெறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ, ஏலும்னா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நம்ம நாப்கோட ப்ரொஃபைலுக்கு போலாம். அங்க இருந்து வந்துட்டு கெரியர் பேஜ் டைரக்ட்டா போலாம். நான் இங்க வந்துட்டு என்ட ஹஸ்பண்டோட லேப்டாப்ப திருடி வச்சிருக்கிறேன். ஸோ, அதுல தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அ அதுக்கடுத்து நம்மளோட கெரியர் பேஜ் போகலாம். இங்க வந்துட்டு அபவுட் அஸ் பிறகு ப்ராடக்ட் அண்ட் சொல்யூஷன்ஸ் ப்ராஜெக்ட் பிறகு வந்துட்டு கெரியர்ஸ் இருக்குது. கெரியர்ஸ்ல கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 2 ஆப்ஷன் வரும். ஜாயின் அவர் டீம், கனெக்ட் பிறகு ஜாப் ஓப்பனிங்ஸ். நம்ம வந்துட்டு ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்க்கலாம். அத கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ன்னு சொல்லிட்டு நெறைய லிஸ்ட் அவுட் வரும். இப்ப கரண்ட்லி துபாய்லயே வந்துட்டு 100 பிளஸ் வேகன்சி உங்ககிட்ட இருக்குது. நான் எனக்கு இயல்ற அளவுக்கு எல்லோமே வந்துட்டு இன் டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஆ ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் போகலாம். அப்ப உங்களுக்கு விளங்கும். இன்னும் கொஞ்சம் ஈஸியா விளங்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு ஜூனியர் ஆடிட்டா ஒரு வேகன்சி இருக்குது. அதுவும் மேனுஃபேக்சரிங்ல. ஆ ஸோ இது வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி, பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி. ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்குதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நல்ல கம்பெனில இப்பலாம் கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, பேச்சுலர்ஸ் இல்லன்னா மாஸ்டர்ஸ் வந்துட்டு அக்கவுண்டிங், ஃபைனான்ஸ் இல்லன்னா ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்கணும். டிபிக்கலி 4 டூ 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இன்டர்னல் ஆடிட்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது எஸ்பெஷலி உங்களுக்கு இன்டர்னல் ஆடிட்டிங்ல இல்ல வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங்கா இருந்தா கூட அவங்க மேபி கன்சிடர் பண்ணலாம். ஆப்பரேஷன் ஆடிட்டா இருந்தாலும் ஓகே. இல்லன்னா ஃபைனான்ஸ் ரோல் வித்தின் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபைனான்ஸ்லயோ இல்ல வந்துட்டு ஆடிட் டிபார்ட்மெண்ட்லயோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு சேலரி 5500ல இருந்து 7500 வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா 6000 7500 சேலரி தருவாங்க. இவங்களுக்கு ஒரு 5 வேகன்ஸீஸ் வந்துட்டு அபுதாபில இருக்குது. நம்ம டக்குனு அத பார்த்து முடிச்சதுக்கு பிறகு துபாய் வந்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டெலி கலெக்டர்ன்னு சொல்லி அதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது மினிமம் செகண்டரி எஜுகேஷன் இருக்கணும். டிப்ளமா இருந்தாலும் பரவால்ல, இல்ல சர்டிஃபிகேட் ஃபைனான்ஸ்ல சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் பரவால்ல. இல்லன்னா வந்துட்டு உங்களோட நார்மல் பேச்சுலர்ஸா இருந்தாலும் ஓகே தான். யுஏஇல எங்கேயாச்சும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸ்லயோ, பேங்க்ல எங்கேயாச்சும் கேஷியரா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு நியூமெரிக்கல் அக்யூரன்சி இருக்கணும். பிறகு வந்துட்டு நல்ல கம்யூனிகேஷன் கேட்குறாங்க. அம் பிறகு பேசிக்கான இன்டிகிரிட்டி, பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா நமக்கு பேசிக்கா இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது அபுதாபில வேகன்சி. இதுக்கு சேலரி வந்துட்டு 3000லேருந்து 4000 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற மார்க்கெட்ட வச்சு பார்க்கையில உங்களுக்கு 4000 சேலரி ஒரு டீசென்ட்டான சேலரி. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு சேல்ஸ் அக்கவுண்ட் மேனேஜர் அதுவும் மெயின்டனன்ஸ்ல வந்து வேகன்சி இருக்குது. இதுக்கு அவங்க கேட்குற ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னா, ரிலவன்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது மெக்கானிக்கலா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இருக்கட்டும், இல்ல பில்டிங் சர்வீஸ் அந்த மாதிரி ஃபயர் புரொடெக்ஷன் அந்த மாதிரி எந்த ரிலேட்டட் ஃபீல்டா இருந்தாலும் ஓகே. மினிமம் வந்துட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். சைட்ஸ் அபுதாபில இருக்கிற சைட்ஸ்க்கு எல்லாமே டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். பிறகு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கேட்குறாங்க. இதுக்கு சேலரி அவங்க 10,000ல இருந்து 15,000 வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. இது பேசிக்கா அபுதாபில இருக்கிற வேகன்சி ஓகேங்களா? நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு ஃபயர் அலார்ம் டெக்னீஷியன் கம் டிரைவர். இது 2 ஜாப்ஸ் ரோலு. ஒண்ணு வந்துட்டு ஃபயர் அலார்ம் டெக்னீஷியன், பிறகு வந்துட்டு கூடவே வந்துட்டு டிரைவரா கூட நீங்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். இதுக்கு அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் என்னன்னா, ஈக்வலன்ட் இன் எலக்ட்ரிக்கல் ஃபயர் சிஸ்டம் ஆர் ரிலேட்டட் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மினிமம் 2 வருஷத்துல இருந்து 4 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா யுஏஇ டிரைவிங் லைசென்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அ ஃபெமிலியாரிட்டி வித் யுஏஇ சிவில் டிஃபென்ஸ் கேட்குறாங்க. நீங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கிற ஒருத்தவங்கள தான் அவங்க பார்க்குறாங்க. பிறகு ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் வந்துட்டு மேண்டேட்டரியா கேட்குறாங்க. அண்ட் இதுக்கு சேலரி வந்துட்டு 1500லேருந்து 3000 வரைக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற வேகன்சின்னா டேட்டா என்ட்ரி. நெறைய பேரு யுஏஇல டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்குதான்னு இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து அது யுஏஇ நேஷனல் இந்தியாவோட லோக்கல்ஸ்க்கு மட்டுமா இருக்கிற ஒரு வேகன்சியா இருக்குது. நம்ம அத பத்தி கதைச்சு யூஸ் இல்லன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அத விடுறேன். பிறகு வந்து சேல்ஸ் அக்கவுண்ட் மேனேஜர்ங்கிற ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறது 5 டூ 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. மெயினா வந்துட்டு ப்ரொஃபிஷியன்சி இன் சிஆர்எம் சிஸ்டம் கேட்கறாங்க. எஸ்டிமேஷன் டூல்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கணும். இந்த மாதிரி இஆர்பி சிஸ்டம் கொஞ்சம் கேட்கறாங்க. அண்ட் இந்த லொகேஷன் வந்துட்டு அபுதாபில தான் இருக்குது. இங்க சேலரி வந்துட்டு 12,000 டூ 14,000 வரைக்கும் குடுக்குறாங்க. நீங்க இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா,
நான் உங்களுக்காக மட்டும் தான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஸோ இயலும்னா பண்ணுங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்சனல் பிராண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜர்னு ஒரு வேகன்சி வந்திருக்குது. அதுல வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி கேட்குறாங்க. கம்யூனிகேஷன், ஜெர்னலிசம் இல்ல மார்க்கெட்டிங், பப்ளிக் ரிலேஷன் எந்த ரிலேட்டட் ஃபீல்டானா இருந்தாலும் ஓகே தான். மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுவும் யுஏஇ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஊர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட ஓகே தான் இருக்கும். பிறகு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இன் கார்ப்பரேட் ஆர் டெக்னாலஜி செக்டர்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மீடியா ட்ரைனிங் இல்ல கிரைசிஸ் கம்யூனிகேஷன் ஆர் பப்ளிக் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபெமிலாரிட்டி வித் கான்டென்ட் ப்ரொடக்ஷன் டூல்ஸ், பேசிக் வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஎம்எஸ் பிளாட்ஃபார்மா இருந்தாலும் ஓகே தான். போஸ்ட் கிராஜுவேஷன் கம்யூனிகேஷன்லயோ இல்ல மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ். இதுல வந்துட்டு அவங்க சேலரி மென்ஷன் பண்ணல. சேலரி மென்ஷன் பண்ணாம இருக்கையில என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு சேலரி நீங்க அங்க போய் நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாங்கிறது தான். சிம்பிளி அதுதான் மீன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மேனேஜர் லெவல்ல இருக்கையில நீங்க வந்துட்டு ஒரு 15ல இருந்து 20,000 அந்த ஒரு ரேஞ்சில நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பொறுத்து கூட இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு 16 வேகன்சிஸ். இது வந்துட்டு ஆட்டோ எலக்ட்ரீஷியன் அவங்க வேகன்சி போட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து சேலரி 1800ல இருந்து 3800 வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. டிப்ளோமா இல்ல ஐடிஐ இன் எலக்ட்ரானிக் உங்களுக்கு டிப்ளோமா இருந்தாலும் ஓகே தான். வொர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். டிசி எலக்ட்ரிக் சிஸ்டம்ல இருக்கணும். நெக்ஸ்ட் வேகன்சி என்னன்னா மெக்கானிக்கல் டெக்னீஷியன். இதுக்கு வந்துட்டு பெருசா அவங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்கல. பட் அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ பேசிக்கா உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி வந்துட்டு 1800ல இருந்து 3800 வரைக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது புரொடக்ஷன் கோஆர்டினேட்டர் வேகன்சி. இதுக்கு வந்துட்டு அவங்க என்னெல்லாம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னா, டிப்ளோமா இன் மெக்கானிக்கல் இல்லைனா ப்ரொடக்ஷன் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டுன்னு வச்சிருக்காங்க. 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கணும். இஆர்பி சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். இதுக்கு சேலரி வந்துட்டு 3500ல இருந்து 5500 வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப் வந்துட்டு துபாய் லொகேஷன்ல தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேகன்சி வந்து டிசைன் மேனேஜரா. இதுக்கு வந்துட்டு 7+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அதுவுமே வந்துட்டு வெஹிக்கிள் பாடி அண்ட் ஆட்டோமேட்டிவ் சிஸ்டம்ல கேட்குறாங்க. மினிமம் 3 இயர்ஸ் இருந்தே ஆகணும். பிறகு உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், பிஎல்எம், கேட் டூல்ஸ் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் தந்திருக்கிறாங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வெஹிக்கிள் இன்டிகிரேஷன்ல வந்துட்டு நல்லா நாலேஜ் இருக்கணும். சேலரி வந்துட்டு 15,000ல இருந்து 20,000 வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. இதுவுமே வந்துட்டு துபாய் லொகேஷன்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் இருக்கிற வேகன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீனியர் டிசைன் என்ஜினியர் ஸ்பெஷலிஸ்ட். ஆட்டோமேட்டிவ் இன்டீரியரும் தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்டீரியரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது கொஞ்சம் சீனியரான லெவல்ல இருக்கிற ஒரு வேகன்சி. நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க டைரக்டா வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் இதுக்கு சேலரி வந்துட்டு 12,000ல இருந்து 15,000 வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 6 to 10 இயர்ஸ். ஸோ கொஞ்சம் சீனியரான லெவல்ல இருக்கிறது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இதுல வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. 3 to 7 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் R&Dல இருக்கணும். ஸ்ட்ரக்சரல் டிசைனிங், டெஸ்டிங், ப்ராடக்ட் வேலிடேஷன் எல்லாம் ப்ரிஃபர் பண்றாங்க. பிறகு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கூட இருக்கணும். கேட் டூல் வந்துட்டு மேண்டட்ரியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி வந்துட்டு 5,000ல இருந்து 7,500 வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு பொசிஷன் போட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு யாருக்குமே அது எந்த வியூவர்ஸ்க்கு யாருக்குமே அது தேவையா இருக்கும்னு எனக்கு தோணல. அதனால நான் அதை மென்ஷன் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு அது தேவைன்னா நீங்க வெப்சைட்ல டைரக்டா கெரியர் பேஜ்ல போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது டெக்னிக்கல் டாக்குமெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஆட்டோமேட்டிவ் போட்டிருக்கிறாங்க. இதுல வந்துட்டு பேச்சுலர் இருந்தா போதும். அதுவும் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லைனா டெக்னிக்கல் கம்யூனிகேஷன் இல்லைனா ஏதாச்சும் ரிலேட்டட் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஓகே தான். 5,000ல இருந்து 6,000 வரைக்கும் சேலரி ஆஃபர் பண்றாங்க. பிறகு சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர். இதுக்கு சேலரி வந்துட்டு 8,000ல இருந்து 10,000 வரைக்கும். 6 to 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லைனா ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர் ஒரு ரிலேட்டட் ஃபீல்டா இருந்தா ஓகே தான். வந்துட்டு டக்குன்னு கொஞ்சம் வேகன்சிஸை சொல்லிடுறேன். நான் வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தியா போகுது. ஹெச்ஆருக்கு வந்துட்டு புது அப்டேட் வந்திருக்குது. ஆஃப் போர்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு எக்ஸிட் இன்டர்வியூ பிறகு எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் பார்க்கறதுக்காக ஒரு வேகன்சி வந்திருக்குது. இதுல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அண்ட் நெகோசியேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதோட சேலரி வந்துட்டு 4,500ல இருந்து 6,000 வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. அண்ட் ஹெச்ஆர் கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஆடிட் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு ஆடிட்டிங்ல ஹெச்ஆர் ஆடிட்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க ட்ரை பண்ணலாம். 5,000 வரைக்கும் சேலரி 5,500 வரைக்கும் சேலரி போட்டிருக்கிறாங்க. ஃபைனான்ஸ்ல வந்துட்டு 2 வேகன்சி இருக்குது. ஒன்று வந்துட்டு சீனியர் ப்ராஜெக்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட். அதுக்கு வந்து சேலரி
சேலரி போடல. அகைன் உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணிக்க இயலும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேண்டிடேட்ட தான் பார்க்குறாங்க. மினிமம் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிஐஎம்ஏ இல்லன்னா ஏசிஏ ஆர் ஈக்குவலன்ட்டான ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் அக்கவுண்டன்ட்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பிறகு இன்னொன்னு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காஸ்ட் அக்கவுண்டன்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு போட்டு இருக்கிறாங்க. இதுல வந்துட்டு 4 to 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பேச்சுலர் டிகிரி இருக்கணும். ஃபைனான்ஸ்லயோ, அக்கவுண்டிங்லயோ இல்ல காமர்ஸ் எந்த ஃபீல்டா இருந்தாலும் ஓகே தான். சிஎம்ஏ, ஏசிசிஏ இல்ல சிஐஎம்ஏ பிறகு இல்லன்னா சிபிஏ இல்லன்னா சிஏ ப்ரிஃபர்டா இருக்குது. இதுக்கு சேலரி போடல. விச் மீன்ஸ் ஓப்பன் டூ நெகோஷியேஷன்ங்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட்ல ஒரு 3 வேகன்சி போட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அதானது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. பட் உங்களோட ஜாப் என்னவா இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேபி உங்க ஃப்ரெஷரா கூட கன்சிடர் பண்ணலாம். இல்லன்னா மினிமம் 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணாததுனால உங்களுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். 7,000ல இருந்து 9,000 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. சைட் இன்ஜினியருக்கு வேகன்சி இருக்குது. உங்களுக்கு வந்து டிப்ளமோ இல்லன்னா டிகிரி இருக்கணும். அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியர், பில்டிங் சர்வீஸ் ஆர் ஃபயர் புரொடெக்ஷன் இன்ஜினியரிங்ல மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது யுஏஇ எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சைட் பேஸ்டு இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ டெக்னிக்கலி அவங்க யுஏ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தான் ப்ரிஃபர் பண்றாங்க. 4,000ல இருந்து 5,000 வரைக்கும் தான் சேலரி ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா கத்திண்டே இருக்கிறேன். யாருக்காச்சும் ஒன்று யூஸ் ஆகட்டும்னு சொல்லி தான் போட்டுட்டு இருக்கிறேன். ட்ரக் அண்ட் வெஹிக்கலில் நிறைய வேகன்சிஸ் போட்டு இருக்கிறாங்க. பிளானிங் இன்ஜினியருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. சேலரி என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 5,000லேருந்து 7,500 வரைக்கும். அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இன் சப்ளை செயின் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மற்றபடி மினிமம் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டே இருக்கணும். பிறகு ஃபேக்ட்ரி ஹெச்ஆர் கோஆர்டினேட்டர்னு சொல்லி ஒரு வேகன்சி இருக்குது. அகெயின் ஹெச்ஆருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு ஹெச்ஆர் ஆர் ரிலேட்டட் டிகிரி இருக்கு. 3 to 5 இயர்ஸ் ஆஃப் ஹெச்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபேக்ட்ரி ஆர் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஏன்னா இங்கே இருக்கிற வேலைகளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. குட் எக்ஸல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். நம்ம இதுக்கு சேலரி என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 2,500ல இருந்து 3,000 வரைக்கும் தான். உங்களுக்கு வெரி ஃப்ரெஷராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ப்ரொக்யூர்மெண்ட் கோஆர்டினேட்டருக்கு ஒரு வேகன்சி போட்டுருக்காங்க. அதில் வந்துட்டு மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சேலரி வந்துட்டு 3,000 to 4,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர்ச்சேசிங் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கு ரிக்வயர்மெண்ட் 3 to 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வெண்டர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். இஆர்பி சிஸ்டம், சாப், ஒராக்கல் இல்லை டாலி ஏதாச்சும் சிமிலரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். சேலரி வந்து 4,000லேருந்து 6,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலேயும் இந்த வீடியோவை வந்துட்டு டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு போகணுமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இப்போவே நான் நிறைய கதைச்சிட்டேன். அண்ட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்ன எப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாமல் நான் கதைச்சிட்டு இருக்கிறேன். இந்தியாவிலுமே வந்துட்டு 3 வேகன்சி இருக்குது. 1 ஹைதராபாத்தில், 2 வந்துட்டு நொய்டா ஃபேக்ட்ரியில். அது பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டோர் மேனேஜர், பிறகு ரீஜனல் மேனேஜர், இந்த மாதிரி 3 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நாஃப்கோவில் இருக்கிற வேகன்சிஸ் எல்லாம் இவ்வளோ தான். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் துபாயில் ஜாப் தேடலைன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற யாருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா careers@nafco.com இமெயிலுக்கு நீங்கள் இமெயில் அனுப்பலாம். இமெயில் அனுப்பையில் எப்போவுமே வந்துட்டு உங்களோட நீங்கள் எந்த ப்ரொஃபைலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ப்ரொஃபைலை வந்துட்டு சப்ஜெக்ட் லைனில் போட்டுட்டு 3 or 4 லைன்ஸில் வந்துட்டு ஒரு இமெயிலை டிராஃப்ட் பண்ணிவிட்டு சிவி அட்டாச் பண்ணிவிட்டு அனுப்பிவிடுங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்கள எப்படி இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை எல்லாருக்குமே வந்துட்டு ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். இன்டர்வியூ கிடச்சிதுன்னா அப்டேட் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய கான்டென்ட் நம்ம இதுக்கு அடுத்து போட போகிறோம். அப்போ இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களை எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை காய்ஸ்.